சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிக்காதவங்க உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படியும் 1, 2 இருப்பாங்க. இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு பல கோடி ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ரஜினிகாந்த் மேலே எத்தனை தான் விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய வயசுக்கு இன்னைக்கு அவர் நடிக்கிற படங்கள் சர்வசாதாரணமாக ஓடுது. பாக்ஸ் ஆஃபீஸில் நஷ்டம் இல்லை. அந்தளவுக்கு அவருடைய படங்கள் இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிடிச்ச நடிகை யார் அப்படின்னு கேட்டால் இயக்குனர் பாலச்சந்தர் தான் ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தி வச்சார் திரைப்படத்துறையில். நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 ஜாம்பவான்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை இயக்குனர் பாலச்சந்தரையே சேரும். இப்படிப்பட்ட ரஜினிகாந்த் கிட்ட பாலச்சந்திர ஐயா சாவாத முன்னாடி, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறக்காத முன்னாடியே ஒரு கேள்வி கேட்குறாரு ரஜினிகிட்ட. உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் கூட நினச்சேன், ரஜினி சாரும் ஸ்ரீபிரியாவும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள் தான். அப்படி பார்க்கும்போது ரஜினி வந்து ஸ்ரீபிரியாவை தான் சொல்லுவார் அவருக்கு பிடிச்ச நடிகை அப்படின்ட்டு நான் நினச்சேன். அப்புறமா அதுவும் இல்லை. படிக்காதவன் படத்தில் அம்பிகா தோல் மேலே சாஞ்சினே ரஜினி ஒரு பாட்டு பாடுவார். பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி. இந்த பாட்டு படிக்காதவன் படத்தில் வருது. அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அம்பிகா தோல் மேலே சாஞ்சிட்டே அப்படியே போவார் சோகமாக பாடிட்டு. இது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மறக்க முடியாத பாட்டு. கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு சோக பாட்டு. அந்த விதத்தில் பார்த்தா அம்பிகாவை தான் பிடிச்ச நடிகன்னு ரஜினி சொல்லுவாரோன்னு நினச்சேன். அதுவும் இல்லை. சரி, ஒருவேளை பாஷா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த நக்மாவை சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, மன்னன் படத்தில் ரஜினிகாந்துக்கு நிகரான ஒரு கதாபாத்திரத்தில் விஜயசாந்தி நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு, விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த படமும் பம்பர் ஹிட்டு மன்னன் படத்தில். அந்த விதத்தில் பார்த்தா விஜயசாந்தி பிடிச்ச நடிகன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்னங்க, ஒரு கடத்தில் உங்களை மாதிரி நானும் குழம்பி போயிட்டேன். யாரை சொல்லுவார் ரஜினி அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தால் படாபட்டு ஜெயலட்சுமி தான் ரஜினிக்கு பிடிச்ச நடிகன்னு அவரே வந்து வாயால் சொல்லியிருக்காரு. இந்த படாபட்டு ஜெயலட்சுமி முள்ளு மலரும் படத்தில் ரஜினிகாந்தோட நடிச்சிருக்காங்க. இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரஜினியே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், அந்த படத்துக்கு உயிரோட்டமான நடிப்பை கொடுத்தவங்க படாபட்டு ஜெயலட்சுமி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கோடி ரசிகர்களுக்கு பிடிச்சவர் ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்துக்கு பிடிச்சவங்க முள்ளு மலரும் திரைப்படத்தில் நடித்த படாபட்டு ஜெயலட்சுமி. ரஜினிகாந்த் இன்றைக்கும் முன்னணி நடிகராக தான் இருக்கார். இன்றைக்கி கேட்டாலும் எத்தனையோ நடிகங்க வந்துட்டாங்க, புதுசாக வந்துட்டாங்க. நயன்தாரா வந்து கீர்த்தி சுரேஷ்லேருந்து இப்போ புது வரவுலாம் நிறைய வந்துட்டே இருக்குது. ராஷ்மிகா, இப்படி நிறைய நடிகைகள் வந்தாலும் கூட ரஜினிகாந்த் அந்த படாபட்டு ஜெயலட்சுமி நடிப்பு வந்து இன்னுமே மறக்கலை. அவங்க தான் எனக்கு பிடிச்ச நடிகைன்னு இன்னுமே ஆணித்தரமாக சொல்கிறாரு.